பழனியில் பேப்பர் கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரசுதன், சேதம் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பழைய பேப்பர் மற்றும் பழைய இரும்பு கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. சிவசாமி என்பவருக்கு சொந்தமான இந்த பழைய இரும்பு கடையை நேற்று வழக்கம் போல் அவர் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகை, அதிக கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அறிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை மேலும் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டனர். ஆனாலும் பழைய பேப்பர் மற்றும் பழைய அட்டை பெட்டிகள் அதிகம் இருந்த காரணத்தால் தீ வேகமாக பரவியது. தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்புத் துறையினர். இதனால் தீ மேலும் பரவாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுமார் பல லட்சம் ரூபாய் உள்ள பொருட்கள் நாசமாகி இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த தீ விபத்து சம்பந்தமாக போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஐஷா, தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன்.